Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஹிட்லர். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹிட்லர் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. விஜய் ஆண்டனி, கௌதம் வாசுதேவ் மேனன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் கிராமத்துல பாத்தீங்கன்னா ஆத்த கடக்கிறதுக்காக அந்த ஊர் பொண்ணுங்கெல்லாம் முயற்சி பண்ணும்போது ஆத்துல அடிச்சுட்டு 10-15 பேர் இறந்து போயிடுறாங்க. அட் தி சேம் டைம் பேரலா சென்னையில எலெக்ஷன் டைம்ல அரசியல்வாதிங்க கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தெல்லாம் கோடி கோடியா ஒருத்தன் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் களத்துல இறங்குறாங்க. இந்த ராபரி எல்லாம் யார் எதுக்காக பண்றாங்க, இந்த பொண்ணுங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிச்சு, அந்த கிராமத்துல என்ன நடக்குது, ஹீரோ எதுக்காக சென்னை போனாரு, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஜென்டில்மேனை பார்த்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி படத்தை பாக்கெட்ல மடிச்சு போட வச்சிருக்காங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாவும் ப்ரெடிக்டபிளாவும் ரொம்ப அவுடேட்டடாவும் தான் இருந்துச்சு. ஏன்னா ராபின்ஹுட் ஸ்டோரி டெம்ப்ளேட்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பழசாயிடுச்சுங்கிறது கூடவா தெரியாம கதை எடுத்தாங்கன்னு நீங்களே யோசிக்கிற மாதிரி தான் ஸ்கிரீன் பிளே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டோன்ல ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. எந்த ஒரு ஹை அண்ட் வார்ம் மட்டும் இம்ப்ரெஷனான ஒரு டோன்ல ஆக்ஷன் மசாலாவை என்ஜாய் பண்ற அளவுக்கு பிரசென்ட் பண்ணாம விட்டாங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு. போன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ஓகேஷன் டீசென்டா கொடுத்திருந்தாலும் விஜய் ஆண்டனி ஒரு படி எஃபோர்ட் போட்டு பயங்கரமா ஷைன் ஆக ட்ரை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அட் தி சேம் டைம் டெக்னிக்கலா நல்ல மூவி தான் இது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாலும் செட்டு போட்டுருந்தது கூட அப்பட்டமா தெரியற அளவுக்கு செட்டு போட்டு எடுப்பீங்க நீங்களே கேள்வி கேட்கிற மாதிரி நிறைய இடத்துல சொதப்பி வச்சிருக்காங்க. லாஜிக்கல் புல்ஸோட இருக்கக்கூடிய கமர்ஷியல் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. பாலிடிக்ஸ் தெரியலனாலும் ஓவரா எதுக்கு பாலிடிக்ஸ் பேசணுங்கிற கேள்விக்கு விஜய் ஆண்டனி இன்னுமே பல படத்துல பதில் சொல்லாம சீன்ஸை வாலண்டியரா திணிச்சு வச்சிருக்காரு. நிறைய விஷயம் ஓவர் ஆர்டிபிஷியலாவும் டிராமட்டிக்காவும் தான் இருந்துச்சு. ஏன்னா வில்லன் பவர்ஃபுல்லா இல்ல, பிளாஷ்பேக்ல எமோஷன் இல்ல, அட் தி சேம் டைம் படத்துல ரியாலிட்டியே இல்லைன்னு சொல்ற மாதிரி சீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு சொதப்பி வச்சிட்டாங்க. ரொமான்ஸ் மட்டும் ஆன் அண்ட் ஆஃபா ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி எல்லாம் படத்துல படுத்து தூங்கிருச்சுங்க. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகேஷான டோன்ல வாட்சபிளா நீட்டா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமா லேக் அடிக்குதுங்கிறது அப்பட்டமா தெரியும். ஏன்னா பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் தான் படத்தை பார்சல் பண்ணி வீட்டுக்கு அமுச்சு விட்டுருச்சுங்கிறது தாங்க நோட்டபிளா இருக்கு இந்த மூவில. ஏன்னா காலங்காலமா குழந்தைக்கு காக்கா கதை சொல்லி சோறு ஊட்டின கணக்காதான் படத்தை எடுத்து வச்சிட்டாங்களோ நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஹிட்லர் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்க பேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.